இப்போ வந்து இதில் நம்ம 20 லோ யூனிட் வச்சுருக்கேன். இந்த 20 லோவில் வந்து தாலை நம்ம குக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி ஏஎம்சியில் ஆயில் கம்மியாக செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ தால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச தால். இது தண்ணி இந்த மாதிரி இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ இந்த தால் சோக் பண்ண தாலில் தண்ணி இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம நார்மல் லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். தண்ணி கொதி வந்தவுடனே செக்விக் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதி வந்தவுடனே இந்த செக்விக் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆடியோ தம்மில் செட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டிங் இருக்குது. சாஃப்ட், டர்போ அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஒன்ஸ் குக்கர் ஹீட் ஆனோன்னு நீடில் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்தும் நீடில் வரும், இங்கேருந்தும் நீடில் வரும். இப்போ உள்ளே நம்ம துவரம்பருப்பு போட்டிருக்கறனால சாஃப்ட் வரைக்கும் குக் பண்ணாலே போதும். இப்போ இந்த நீடில் மூமெண்ட் இங்கே ஃபஸ்ட்டு விண்டோ வந்தோடனே நான் சிம் ஃப்ளேம் வைப்பேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் சிம் ஃப்ளேமில் குக் ஆகும். செகண்ட் விண்டோ வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது ஆடியோ தம் இல்லாமல். இப்போ ஆடியோ தம் இருந்தது அப்படின்னா 2 மினிட்ஸ் செட்டிங் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஸோ 2 மினிட்ஸ்க்கு வந்து சாஃப்டில் 2 மினிட்ஸ் நம்ம வைக்கிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட் ரீச் ஆனதும் உங்களுக்கு அலர்ட் பண்ணும். அப்புறம் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த சாஃப்ட் ரீச் ஆயிடுச்சு. மைனஸ் சிம்பிள் காட்டுது. நான் இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு விண்டோ ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் விண்டோ வரைக்கும் சிம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கிங் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு டைமும் முடிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், செகண்ட் விண்டோவும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இந்த செகண்ட் விண்டோவில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வர ஆரம்பிக்கும். உள்ளே இருக்க ஸ்டீம் கம்ப்ளீட்டாக வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இருக்கா இல்லையாங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், ஸ்டீம் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்டீமில் சவுண்டும் வராது. இந்த நீடிலும் உங்களுக்கு இங்கே மூவ் ஆகி வந்துடும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே சாம்பாரை நம்ம ஒரு 20 ஹையில் நான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து நம்ம ப்ரீ ஹீட்டிங்க்கு வச்சுருக்கோம். குக்கர் ஹீட் ஆனதும் கடுகு தாளித்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குக்கு ஆனதுக்கப்புறம் தால் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் மூமெண்ட் இங்கே இருக்கும். நீடில் வந்து ஒன்ஸ் குக்கர் ஹீட் ஆக ஆரம்பிச்சோன்னா மூவ் ஆகும். இந்த ரோஸ்டிங் சிம்பிள் வந்தோடனே நம்ம கடுகு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நீடில் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு கடுகு, இது நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி போட வேண்டியதான். ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, எல்லாம் இது நல்லா ஸ்ப்ளாட் ஆகும். இப்போ இது நல்லா ஸ்ப்ளாட் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு 2 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த நீடில் வந்து ரிவர்ஸ் வந்துருச்சு. நம்ம தால் குக் பண்ணி வச்ச அந்த செக்விக் லிட்டில் நீடில் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ ஸ்டீம் இல்லை பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்டீமும் போயிடுச்சு. ஸ்டீம் போனால் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணவே முடியும். ஓப்பன் பண்ணி இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், தால் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும், மலர்ந்த மாதிரி தான் இருக்கும். கரண்டி விட்டு நம்ம மேஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா தால் ரெடி ஆயிரும். இந்த தாலை அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணால் சாம்பார் ரெடி. பாருங்கள், கீழே பேஸில் எதுவுமே இல்லை, நல்லா க்ளீன் பேஸாக இருக்குது. தால் நல்லா உங்களுக்கு இந்த ஸ்லைமியாக இருக்காது, வலுவலுன்னு இல்லாமல் சட்டியில் வேக வச்ச மாதிரி இருக்கும் இந்த தால். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், பேஸில் க்ளீனாக இருக்குது, எதுவும் அடி பிடிக்காது. சிம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு சாம்பாருக்கு என்னென்ன வெஜிடபிள் போடுவீங்களோ என்ன வேணால் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போடுறேன். நீங்கள் எப்போது எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த உப்பு காரெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா இறங்கட்டும்.
இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கிருக்கும். இப்போது கொஞ்சமாக இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி இருந்தால் போதுங்கிறவங்க விட்டுடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நீங்கள் வெஜிடபிளை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றி தாளிச்சும் எடுத்து விட்டுறலாம். இல்லை நீங்கள் மறுபடியும் செக்விக் லிட்டு போடணுன்னாலும் இந்த வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த குக் பண்ண தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தால் வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக்விக் லிட்டில் ஒரு 1 மினிட் வைக்கலாம். தால் போடும்போது 2 மினிட்ஸ் வச்சோம். இப்போ 1 மினிட் வச்சிங்கன்னா இந்த காயெல்லாம் வேகாமல் இருக்கிறது எல்லாமே வெந்துடும், ஷேப்பும் உங்களுக்கு மாறாமல் கிடைக்கும். ஸோ ஒரு 1 மினிட் இப்போ நம்ம லிட்டு போட்டு சாஃப்டில் 1 மினிட் சாஃப்டில் 1 மினிட் செட்டிங்கில் வச்சாச்சு. இப்போ இது சாஃப்ட் செட்டிங் ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். மைனஸ் சிம்பிள் காட்டுது. ஸோ இந்த சவுண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்படி அமுத்திட்டிங்கன்னா இந்த சிம்பிளும் போயிடும், சவுண்டும் போயிடும். இப்போது குக்கிங் முடிஞ்சிருச்சு, அலர்ட் சவுண்டும் வந்துருச்சு. நம்ம இதை இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும். 1 மினிட் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 1 மினிட்டுங்கும் போது 2 விண்டோக்கு நடுவில் வரும். ஸோ 2 மினிட்ஸ்னால் ஃபுல்லாக வரும், 1 மினிட்னா ஹாஃப். வெஜிடபிள்ஸ் குக்காருக்கு இது டைம் போதும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நீட்லும் கீழே இறங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாம்பார் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே குக் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஷேப் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள். கொத்தமல்லி எல்லாம் போட்டு